வீடியோவில் நம்ம ரவா லட்டும் சத்து மாவு லட்டும் எப்படின்னு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சத்து மாவு லட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்நாக்ஸுக்கு நம்மளுக்கு ஒரு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த லட்டை டக்குன்னு செஞ்சு 2 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிடலாம். ரவா லட்டும் அதே மாதிரி தான், 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சத்து மாவு லட்டுக்கு வந்து என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போம். வெள்ளை சோளம், நடக்கலை பருப்பு, பிஸ்தா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், சிவப்பு சோளம், வெள்ளை லேசவுள், இது கொஞ்சம் வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/2 கப்பு, பாதாம், முந்திரி, ஏலக்காய், நெய். இந்த தானியம் தான் வச்சு செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச தானியங்களை வச்சு கூட செய்யலாம். நான் வந்து இந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ வெள்ளை சோளத்தை போட்டுக்குருவோம். இப்போ வெள்ளை சோளத்தை வந்து இந்த மாதிரி பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி அவல் மாதிரி வர்ற அளவுக்கு கொஞ்சம் நல்லா அப்படி பொரிச்சு எடுக்குங்க. சிம்மில் வச்சே நீங்கள் பொரிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். எல்லாத்தையும் வெள்ளை சோளமும் சிவப்பு சோளமும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துங்க. இப்போ எடுத்து கொட்டிக்கிறோம். இப்போ இந்த சிவப்பு சோளத்தை போடுவோம். சிவப்பு சோளம் பொரிஞ்சிருச்சு, எடுத்து கொட்டிக்கலாம். பாதாம் போட்டுங்க. முந்திரி அதில் போடுவோம். முந்திரி ஏலக்காயும் அதிலே போட்டுடலாம். இந்த பிஸ்தாவும் போடுறேன். கொஞ்சம் லேசாக சூடு போட்டால் போதும். இப்போ இந்த அளவுக்கு சூடு வந்தால் போதும். லேசாக போட்டு வறுத்துக்கிட்டோம். இதிலே வந்து வறுத்த நடக்கில் தான் தோலை உரித்து வச்சுருக்கேன். இதையும் அதில் போட்டோம். சும்மா ஹீட் ஆனால் போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது அவள் பொரிஞ்ச அவள் தான், அதனால் இப்படி போட்டு லேசாக ஒரு ஹீட் பண்ணுற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த சூட்லேயே அப்படியே வறுத்துருங்க ஒன்று சேர்த்து. இப்போ இது வறுத்ததை வந்து பொடி பண்ணிக்கிடுவோம். இதில் போட்டுறேன் மிக்சியில். இதை இந்த அளவுக்கு பொடி பண்ணிட்டோம். இப்போ இந்த அவளையும் போட்டு இதில் போட்டு பொடி பண்ணிடுவோம். இப்போ எல்லாம் பொடி அரைஞ்சிச்சு. இதை நம்ம அதில் சட்டியில் போட்டுக்கலாம். வெல்லத்தை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டு பால் காய்ச்சிக்கிடுவோம். இப்போ தண்ணி ஒரு 1/4 டம்ளர் கொடுங்க. இப்போ லேசாக வந்து இந்த மாதிரி கரைஞ்சா போதும் வெல்லம். மறுபடியும் இருத்துட்டு மறுபடியும் காய்ச்சணும். அது மண் இருக்கும், அப்படி இருக்குதுங்க. லேசாக ஈர்த்துட்டு மறுபடியும் காய்ச்சிக்கிடுவோம். இப்போ வெள்ளத்தில் இருக்க அழுக்கு எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ வந்து வெள்ளைப்பாகு வந்து ஒரு பாகு பதத்துக்கு காய்ச்சிக்கலாம். இப்போ பதம் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தண்ணியில் இப்படி ஊற்றி பார்த்தோம்னா, இதை இப்படி ஊற்றினீங்கன்னா இப்படி ஒன்று சேர்ந்து வரும். இதுதான் பதம். இந்த மாதிரி வர்றது தான் பதம். இதை அடுப்பு அமர்த்திடுவோம். நம்ம கிளறும் போதே நல்லா பொரிச்சு போட்டதுனால எல்லாமே நல்ல வாசமாக இருக்குது. இதை இந்த ஒரு போர்க் ஸ்பூனில் எடுத்து இப்படி கிளறி விடுங்க.
இப்போ கையை வச்சு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், லேசாக அப்படி கிளறி விடுங்க. இப்போ நெய்யை வந்து ஒரு கையில் வந்து தடவிக்கிடுவோம். தடவிட்டு அப்படியே உருண்டையெல்லாம் பிடிச்சிருவோம். உங்களுக்கு சின்ன உருண்டையால் சின்னது பிடிச்சிங்க, பெருசுனா பெருசாக பிடிச்சிங்க. பிடிச்சி கையில் வச்சு நல்லா உருட்டணும். ரவை லட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். ரவை 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். முந்திரி, ஜீனி, நெய், ஏலக்காய். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் நெய் தாராளமாக ஊற்றுங்க. இப்போ முந்திரி அதில் 2 ஒடிச்சு போட்டுருங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்தா போதும், கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த நெய்யிலேயே இந்த ரவையை போட்டுடலாம். போட்டு சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆக்கணும். ரவையை நெய்யிலே தான் வறுக்கணும். இந்த ஏலக்காய் வந்து ஒரு 10 ஏலக்காயை நம்ம இடிச்சிடுவோம், பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துருங்க. ஸ்கின் அப்புறம் தோல் அப்புறம் எடுத்துட்டு நம்ம விதைகளை மட்டும் தட்டிக்கணும் நல்லா. இல்லை வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். ரவையை வந்து இந்த நெய்யிலே நல்லா பொரிச்சிடணும். இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா செவந்துடும். ரவை டக்குன்னு எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் 1/2 மணி நேரம் ஆகும். அப்போ தான் வகுத்துக்கு ஒன்றும் செய்யாது. நம்ம ஒரு 10 லட்டு கூட சாப்பிட்றலாம், அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரவை வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை அமுத்திடலாம். அமுத்தி கீழே இறக்கி வச்சிடலாம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஜீனியை போடணும். சீனி பார்த்து போடுங்க, உங்களுக்கு தேவையான இனிப்பை போட்டுக்குங்க. இனிப்பு போட்டு நல்லா அப்படி கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு அடுத்து வந்து தேங்காய் பூ வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். அடுத்து ஏலக்காய் பொடி கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறோம். நான் பால் காய்ச்சின பால் ஆற வச்சுருக்கேன், காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் ஊற்றணும். முதல்ல சொல்ல மறந்துட்டேன். இதில் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். தேவைக்கு ஊற்றிக்கிங்க. நம்ம லட்டு பிடிக்கிறதுக்குண்டான தேவைக்கு மட்டும்தான் அந்த பால் ஊற்றுறோம். பால் கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சி வச்சுருங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து கிளறிட்டு நம்ம உருண்டையெல்லாம் உருட்டிக்கலாம். இப்போ ஒன்று சேர்த்து எல்லாம் கிளறிட்டோம். இப்போ இந்த லாஸ்ட்டை வந்து முந்திரி பருப்பை இதில் போட்டு நம்ம உருண்டையெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ உருண்டையெல்லாம் உருட்டுவோம். கொஞ்சம் சுடுத்து
கொஞ்சம் உங்களுக்கு கையில் பொறுக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு இருந்தால் கூட உருண்டையை உருட்டுங்க. இப்போ நம்ம சுவையான ரவா லட்டும் சத்து மாவு லட்டும் பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.